Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா CorelDraw பயன்படுத்தி எப்படி ஒரு சிம்பிள் leaflet ஒன்னு எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு leaflet ஒன்னு எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட்? இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து சைஸை வந்து நீங்கள் வேணுங்கிற சைஸை நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளலாம். இல்லை நான் வந்து தீர்மானிக்கிற சைஸ் என்னென்னா A4ன்ற சைஸ். இதை வந்து கிளிக் ஓகே பண்ணுறேன். ரைட், இப்போ A4 தாளுக்கு ஏற்றவாறு ஒரு சைஸ் வந்து வந்துடுச்சு. இதுதான் A4 தாள். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா A4 வந்து செலக்ட் ஆகிருக்கு. இதில் வச்சு நீங்கள் வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இங்கே மாற்றிங்க. லெட்டர் சைஸாக நிறையா சைஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு இதில் மாற்றிக்கொள்ளலாம். ரைட், நான் வந்து A4 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து யூனிட்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற யூனிட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ச்சஸா மில்லிமீட்டரா உங்களுக்கு தேவையானதை இதில் நீங்கள் செலக்ட் பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இப்போ இன்ச்சஸை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த தாளுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு CorelDraw ஒர்க் எடுக்கிற நேரமோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று செய்ய போகிறேன் ஃபஸ்ட். ஸோ இந்த மாதிரி டிசைன் ஒன்று ஃபஸ்ட் நான் செஞ்சுக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சுக்கிறதுக்கு. இதில் போய்ட்டு அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா இந்த டூல் ரெக்டாங்கிள் டூல், இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மவுஸ் வீலில் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் ஆகும். இல்லைனா ஜூம் டூலையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இந்த ஜூம் டூலையும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி இந்த ஜூம் டூல் இருக்குது, இது ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைனா நீங்கள் மவுஸ் வீல்லையும் நீங்கள் உங்களுக்கு இது பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் வச்சுட்டு கொஞ்சம் நான் இன்னொரு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி வரையினேன். ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் என்ன தெரியும் ஃபஸ்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து செய்யணும். முதல்ல பண்ண மாதிரி கர்வ்ஸ் பண்ணணும். கர்வ்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் டு ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை ஒருத்தவங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுங்க. ரைட், இதை வந்து கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஷேப் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த அண்டர்லைனுக்கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா கர்சர் ஒரு டைப் வந்து வித்தியாசமாக காட்டப்படுது பாருங்கள். அதுக்கு அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூ கர்வ்ஸ்ன்னு சொல்லிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ரைட், இதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. சரி, அந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லை உங்களுக்கு தேவையான அளவில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதான் இப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்படி உங்களுக்கு தேவையான விஷயத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு எப்படி உங்களுக்கு தேவையான அளவு இழுத்துக்கலாம் அப்படி. ரைட், எப்படி ஈஸியாக பண்ணிக்கொள்ளலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவ் டூலில் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதுக்கான கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கலர் வந்து இந்த கலர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து இப்படி ஒரு கலர் கொடுக்குறேன், ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். கொடுத்து இந்த அவுட்லைனை வந்து இல்லாமக்கணும்னா மேலே அவுட்லைன் வந்து 0.15 கொடுத்துருக்கு. இதில் போய்ட்டு நீங்கள் நான் கொடுத்தீங்கன்னா அந்த அவுட்லைன் இல்லாமல் போயிடும். இப்போ நான் இதில் இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சேம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சிம்பிள் வந்து காப்பி எடுக்கிறதுக்கு அது காப்பி Ctrl+C அண்ட் Ctrl+V பேஸ்ட் பண்ணுறதை விட இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே இழுங்க. மேலே இழுக்கணுன்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே இழுங்க. இழுத்துட்டு டக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் கீயை விடாமல் டக்குன்னு ரைட் கிளிக் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டா ஒரு காப்பி வந்துடும். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து காப்பி பண்ணுறதுக்கு CorelDrawல. ரைட், ஒரு ஆஸ் ஒரு டிசைனர் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் அப்படி தான். இந்த ஆப்ஜெக்டை இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணுறது. ரைட், மேலே காப்பி ஒன்று வந்துருச்சு. இதுக்கான கலரை வந்து ஒயிட் பண்ணுறேன். ஒயிட் பண்ணால் இப்படி வரும். இதை வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் டு பேக் டு பேஜ் கொடுத்தீங்கன்னா பேக் டு பேஜில் வரும். உங்களுக்கு இது தெரியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆஸ் ஒரு இந்த எல்லோவுக்கு சேஞ்ச் பண்ணால் அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவுக்கு இந்த கலர் வந்து அழகாக தெரியுது. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பின்னுக்குள்ளே பேக்ரவுண்டை வந்து கலரை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லாட்டா ஒயிட்லேயே வச்சு செய்கிறதுனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் வந்து சிம்பிளாக ஒரு ரிவர் வேவ்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ரிவர் வேவ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ரிவர் வேவ் சும்மா ஒரு ஹோட்டல் பேரான்னு சும்மா டைப் பண்ணுறேன். ரிவர் வேவ்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கான ஃபாண்ட் ஸ்டைலை வந்து இதில் மாற்றிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு மாற்றிக்கிட்டா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தேவையான லெவலில் நீங்கள் இந்த மாதிரி குறைச்சிக்கணும். ரைட், இப்படி இதில் 4 முனையில் ஒரு முனையில் இப்படி போட்டு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி சைஸ் குறையும். ரைட், இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு ஃபோட்டோ ஒன்று வேணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள்
ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட். ரைட் கிளிக் பண்ணி இம்பார்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபைலில் போய்ட்டு இம்பார்ட். ரைட், இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து இங்கே என்னோட கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவை இதில் வந்து எடுக்கிறேன். இந்த ஃபோட்டோ வாட்டர்ஃபால் ஃபோட்டோ எடுத்து இங்கே ட்ரா பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ணுறேன், ஒரு செப்பரேட்டாக இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சி அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா எலிப்ஸ் டூலில் எடுத்துகிட்டு நான் வந்து நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வட்டம் வரைஞ்சிங்கன்னா சரியாக வரும். அப்படி ரைட், இந்த மாதிரி வந்துச்சு வட்டம். இப்போ இதில் கொண்டு வந்து இங்கே நான் வந்து கொண்டாந்து வைக்கிறேன். வச்சுட்டு இதை கொண்டு வந்து நம்ம முன்னே வந்து டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இழுத்து இப்படி வைப்போம். வச்சுட்டு இதுக்குள்ளே நான் அப்படி பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு தேவையான புள்ளி எடுக்கணுங்கண்ணே. ரைட், இதை வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கண்ணே. ஆப்ஜெக்டில் போய்ட்டு ஆப்ஜெக்டோட மெனுவில் பவர் கிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு பவர் கிளிப்ன்ற ஆப்ஷன் பிளேஸ் இன்சைட் த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவில் அட்ஜஸ்ட் ஆகலை. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் காட்டப்பட்டிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து எடிட் பவர் கிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது முதல்ல. அது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வர எந்த இடத்துல இந்த பட்டத்தில் இந்த இமேஜ் வரணுன்றது இருக்குது. இந்த இமேஜை கொஞ்சம் இழுத்து கணக்காக அந்த வாட்டர்ஃபால் வர்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட், வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைனை நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு. ரைட், இப்போ எனக்கு இதுக்கான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த லீஃப்லெட்டுக்கான கலரை ரொம்ப ஈஸி விஷயம். இதில் போய்ட்டு ரெக்டாங்கிள் டூல், இது வந்து ரெக்டாங்கிள் வடிவத்தில் தான் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் டூலை டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அவுட்லைன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வேணுங்கிற கலர் நீங்கள் இல்லை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீலம் கொடுத்தா இப்படி இருக்கும், மஞ்சள் கொடுத்தா இப்படி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ நீங்கள் கொடுத்தப்பட்டு இதை வந்து ஒயிட் கொடுத்துருவோம். மேலே இருந்து துண்டை ஒயிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் கலர். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டைன் டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணுன கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ரைட், உங்களுக்கு தேவையான ரைட். இப்போ நான் வந்து இதுக்கான கலரை வந்து கம்ப்ளீட்டாக நான் சேஞ்ச் பண்ணணுன்னா ரைட், நான் வந்து ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கான கலரையும் வந்து நான் ஒரு எல்லோவில் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ வந்து இங்கே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணணுன்னா நான் டைப் பண்ணுறேன். வந்து ஏதாவது சின்ன டெக்ஸ்ட் ஒன்று நான் டைப் பண்ணுறேங்கண்ணே. கம்ஃபர்டபுள் ரூம்ஸ்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ரைட், கம்ஃபர்டபுள் ரூம்ஸ். ரைட், இல்லை உங்களுக்கு தேவையான ஹோட்டலுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இதுகளுக்கு டைப் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு கீழே வந்து அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டே கீழே அப்படி எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் நம்பரை இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துக்கலாம். ரைட், டெலிஃபோன் நம்பர் ஏதாவது விஷயத்தை வந்து நீங்கள் எங்கன்னா கொடுத்துக்கொள்ளலாம், ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், கொடுத்துட்டு இல்லை நீங்கள் போல்ட் இட்டாலிக் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா, இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் இல்லை, நிறையா விஷயம் ஆட் பண்ணுறேன். இப்படி எடுத்து காப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் விஷயங்களை. ரைட், ஓகே. இல்லை நான் வந்து ஒரு சாம்பிள் ஃப்ளையர் இது லீஃப்லெட்னால இப்படி பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.